ராஜலக்ஷ்மி வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப மோசமாக பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மகா உணர்றாங்க. உடனே மகா எனக்கு தெரியுமா என்னென்ன பேசியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. புரிஞ்சதில்ல முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்றாங்க. நான் கிளம்ப தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கரெக்டாக வந்து அந்த கான்ட்ராக்டர் வந்துடுறாரு. இந்த மாதிரி கான்ட்ராக்டை வந்து மேலிட்ட வந்து கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்கம்மா, அதனால் கான்ட்ராக்ட் கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க குடும்பமே. யார் அந்த மேலிடம் சொல்லுங்கள் அப்படின்னோடனே உடனே வந்து யோசிச்சுட்டு சொல்ல போகிறீங்க இல்லையா, நீங்கள் சொல்லலைன்னா நான் விடவே மாட்டேன், இல்லைன்னா நான் வேறு ஏதாவது தான் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா நான் சொல்லிடுறேன், எல்லாம் சூர்யா சார் தான் அப்படின்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. பாத்தியம்மா மாப்பிள்ளையே இப்படி பண்ணியிருக்காரு, வேணாம்மா நம்மளுக்கு இதோடு இதை விட்டுருவோம்மா, நீ வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க சொல்கிறாங்க. அவள் வந்து முதல்ல நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து நம்ம பிரபாவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அனாமிகாவோட நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அனாமிகாவே கால் பண்ணி வந்து ப்ரோன்னு சொல்லி பேசுகிறாங்க. நம்ம வந்து பிரபா கிட்ட ப்ரோலாம் சொல்லாத புரியுதா, நீயும் உனக்கும் ப்ரோவா அப்படின்னோடனே அவர் பேசினார்ல அதனால் வந்துடுச்சு, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் சொன்னேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. என்னோட நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணீங்கன்னு, ஓ நம்பரை நான் ஏன் கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க. அப்போது நீங்கள் இன்டெலிஜென்ட் நினச்சேன், உங்களால் முடியலையே, கண்டிப்பாக என்னால் முடியும், நீ என்னை ஈகோவே டச் பண்ணிட்டேன், கண்டிப்பாக நான் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பிரபா. உடனே ஃபோனை வாங்கி விஜய் வந்து அனாமிகா உன் நம்பரை கொடுக்கலாம்ல அப்படின்னோடனே அதெல்லாம் கொடுக்க முடியாது, உங்கள் ப்ரோ கிட்ட கேட்டு நீங்களே கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது உடனே வந்து பிரபா சொல்கிறாங்க, இப்போ தான் அவள் கால் பண்ணால அந்த நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பர் வீட்டு அட்ரஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டு போவோம், கண்டிப்பாக அவளை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு. பா ப்ரோ நீங்கள் இதுக்கு தான் ப்ரோ நீ வேணுன்றது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. வந்து வீட்டுக்கு வந்தோடனே வந்து எல்லாருமே வந்து மகாவை பார்க்குறாங்க. எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஏன் உங்களுக்குலாம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்களுக்கெல்லாம் தெரியும், எந்த தைரியத்தில் நீ ப்ரெஸ் மீட் வந்து பேட்டி கொடுத்த சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் ப்ரெஸ் மீட்டில் வந்து பேட்டி கொடுத்தது உண்மை தான், எந்த தைரியம் வேண்டி கிடக்குது, கண்டிப்பாக நான் தான் சொன்னேன்ல, ஆமாம் எல்லாரோட மரியாதையும் நல்லா காப்பாற்றிட்டேன், ப்ரெஸ் மீட்டில் வந்து பேட்டி கொடுத்து நாங்களாம் வந்து உன்னை கொடுமைப்படுத்துகிற மாதிரியும் உன்னை எப்படியோ பேச வைக்கிற மாதிரியும் பண்ணி விட்ருக்கேன், இத்தனை வேலை உன் வேலை, இங்கே பாருங்கள் நான் நல்ல விஷயம் தான் பண்ணேன், தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க, இங்கே பாருமா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு பண்ணோம்ல, இத்தனை பேர் இருக்கோம்ல வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சூர்யாவோட அப்பா. உடனே வந்து அவள் எப்படி சொல்வா, அவளுக்கு தான் அவ்வளோ திமுறாச்சே, உங்களுக்குலாம் மரியாதை கொடுக்க மாட்டா, யார்கிட்டையும் சொல்ல மாட்டா, நீங்கள் மட்டும் பண்ணதெல்லாம் கரெக்டாக எங்கள் வீட்டில் போயிட்டு அவ்வளோ அசிங்கப்படுத்தி விட்டு வந்திருக்கீங்க, எங்கள் குடும்பத்தை பார்த்தா உங்களுக்குலாம் என்ன தெரியுது, என் அப்பா அம்மா கிட்ட அந்த பேச்சு பேசியிருக்கீங்க, நீங்கள் பண்ணது கரெக்டாக அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சடைகிறாங்க. என்ன ராஜலட்சுமி உங்கள் வீட்டுக்கு போனாலா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு நீ பண்ண வேலைக்கு தான் நான் போக வேண்டியதாக போச்சு புரியுதா, நீ 4 பேர் முன்னாடி வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு எவ்வளோ பேசுறியே, ப்ரெஸ் மீட்டில் வந்து எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க, அவ்வளோ பேர் முன்னாடி இந்த குடும்பத்தோட மானத்தை எடுத்துட்டியே, அப்போ உடனே நான் என்ன சொல்கிறது, இங்கே பாருங்கள் நான் தப்பாக வார்த்தையெல்லாம் எதுவுமே பேசல புரியுதா, நல்ல விஷயம் தான் பேசினேன், தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க, இங்கே பாரு உன் இஷ்டத்துக்குலாம் நடக்க முடியாது, எங்கள் இஷ்டத்து தான் நீ நடக்கணும் புரியுதா, இந்த வீட்டில் இருக்கணும்னா நிறைய கட்டுப்பாடுகளாக இருக்குது, அதை மச்சு தான் ஆகணும், இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு உதவி செய்கிறது யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும் தடுக்க முடியாதா, இங்கே பாரு இந்த வீட்டில் நீ இருக்கணும் மருமகளானா நான் சொல்கிறது நீ கேட்டு தான் ஆகணும், உங்கள் வீட்டுக்கு நீ போகக்கூடாது, உதவி செய்யக்கூடாது, நான் செய்வேன், அப்படி செய்கிறது அந்த வீட்டில் நீ இருக்கவே வேணாம், உங்கள் வீட்டிலே இருந்துக்கோ, இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்றாங்க. கரெக்டாக தாத்தா வந்துடுறாரு. யாரை பார்த்து வெளியே போன்னு சொல்கிற, உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது வெளியே போன்னு சொல்கிறதுக்கு, இந்த வீட்டு மருமகளை வெளியே போன்னு சொல்கிற அதிகாரம் இந்த வீட்டில் யாருக்கும் கிடையாது அப்படின்றாரு. எல்லாரும் அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. அது வந்து நீங்கள் பார்த்தீங்களா எப்படி பேட்டி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க சித்ரா. உடனே தாத்தா சொல்கிறாரு, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் நான் வந்திருக்கேன், மகா பேசுனதில் எந்த தப்பும் இல்லை, இந்த குடும்பத்தை பற்றி பெருமையாக தான் பேசியிருக்கா, இந்த குடும்பத்து மானத்தை ஒன்றும் போனால் அவள் காப்பாற்றிருக்கா, குடும்பத்தில் இருக்கவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, சுதந்திரம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கா பேட்டியில், ஆனால் நீங்களாம் அப்படியா பண்ணீங்க அப்படின்னு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் மகா வந்து மனசாட்சி உள்ள ஒரு பொண்ணு, அதனால் வந்து அவள் இஷ்டப்படி அவள் வாடத்துக்கு எல்லா உரிமையும் இங்கே இருக்குது, அவள் குடும்பத்துக்கு அவள் உதவி செய்யட்டும், இதில் தப்பு எதுவுமே கிடையாது, ஊரெலாம் தப்பாக பேசுகிறாங்களே யாரும் எந்த தப்பாகவும் பேசலை, நீ மட்டும் தான் பேசுகிற புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா பார்த்து சொன்னோன்னே சித்ரா வந்து அதிர்ச்சி அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாரு மகா உன் இஷ்டத்துக்கு நீ இருக்கலாமா, உங்கள் வீட்டுக்கு நீ உதவி செய்யலாம் அப்படின்னா மகா தேங்க்ஸ் சொல்கிறாங்க, தாத்தாக்கு ரொம்ப நன்றி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு